ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்டர் 10 பவுண்ட்லெஸ் கைண்ட்னஸ். நம்ம லைஃப் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு எப்பவும் எல்லோரும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறதுல இருக்கு. அதே சமயத்துல நம்ம லைஃப்ல ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நாம மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதால தான் வருது. கம்பேஷன் அப்படின்னா அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது. கைண்ட்னஸ்னா அடுத்தவங்க ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறது. கம்பேஷன் ஒருத்தங்க சஃபர் பண்ணும்போது நாம ரெஸ்பாண்ட் பண்றது. ஆனா கைண்ட்னஸ் டே டு டே லைஃப்ல நாம எப்பவும் எல்லாத்துக்கிட்டையும் கைண்டா நடந்துக்கிறது. எக்ஸாம்பிள், ஒரு வெயிட்டருக்கு நிறைய டிப் கொடுக்கறது, டயர்டா இருக்கும்போது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ ரீட் பண்றது, டிராபிக்ல நமக்கு பின்னாடி வர காரு முன்னாடி போகிறதுக்கு விடுறது. இந்த கைண்ட்னஸ் எப்படி வளர்த்துக்கலாம்னா, காலையில எழுந்தோன்னு இன்னைக்கு நான் கைண்டா இருப்பேன்னு சொல்லிக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நமக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும், சேஃபா இருக்கணும், ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சுக்கிறது. லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் ஒன்னு சொல்றாரு. ஹார்ட்ல கைண்ட்னஸ் ஃபீல் பண்ணிட்டு அந்த லவ்வை எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி நாம எல்லாரையும் நினைச்சு பாக்குறது, இன்க்ளூடிங் லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்துக்கும். ஹேட்டால டிஃபீட் பண்ண முடியாது, லவ்வால தான் முடியும். அதுக்கு அடுத்தவங்களுடைய இன்டென்ஷன்ஸ நாம அசியூம் பண்ணவும் கூடாது, எல்லாத்தையும் பர்சனலாவும் எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் செல்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுடைய கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ நாம வளர்த்துக்கணுங்கிறாரு. அடுத்தது ஃபர்கிவ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறாரு. ஃபர்கிவ்னஸ்னா ராங்க ரைட் ஆக்குறது கிடையாது. நாம அடுத்தவங்களை ஃபர்கிவ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் நமக்கு தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாம அப்படிங்கிற அந்த சர்க்கிள நல்லா விரிவுபடுத்தணும். அதுல எல்லா அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், பிளான்ட்ஸ் எல்லா லைஃபையும் இன்க்ளூட் பண்ணி ஹோல் எர்த்தையும் யூனிவர்ஸையுமே கொண்டு வரணும். எல்லாத்துக்கிட்டையும் அந்த கைண்டா இருக்கணும். கைண்ட்னஸ் இஸ் சோ பவர்ஃபுல் அப்படின்னு இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காரு ஆத்தர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.